ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் மில்க் பிஸ்கெட் வச்சு வீட்லேயே எப்படி அல்வா செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 10 ரூபாய் மில்க் பிஸ்கெட் வந்து 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். 5 முந்திரி, 5 திராட்சை, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சுகரு, தேவைக்கேற்ப நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இதாக இருந்துச்சு, அதனால் இதை சேர்த்துக்கிறேன். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். பாதி பால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம 3 ஏலக்காய் தட்டி இதோடு சேர்த்துக்கலாம். பால் கொதிக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருந்த பிஸ்கெட்டை இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சட்டுன்னு பிஸ்கெட் கரைஞ்சிரும். அதனால் நம்ம கொதிக்கும் போதே பிஸ்கெட்டை ஒன்று இதோட சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துலேயே பிஸ்கெட் வந்து பாலை நல்லா உறிஞ்சி எடுத்துரும். இப்போ நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பிஸ்கெட் வந்து சட்டுன்னு எல்லா பாலையும் உறிஞ்சி எடுத்துருச்சு. இப்போ நம்ம கைவிடாத கிளறிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கைவிடாத கிளறிட்டே இருக்கலாம். இப்போ ரொம்ப கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த மீதி பாலை இப்போதைக்கு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிட்டு வந்துடலாம். பால் இல்லாத நீங்கள் தண்ணி ஊற்றியும் இதை செஞ்சுக்கலாம். பால் வாசனை பிடிக்காதவங்க தண்ணி ஊற்றி இந்த அல்வாவை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு சுகர் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அப்போ அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துறதுக்கப்புறம் இலகுன பக்குவம் வரும். அந்த இலகுன பக்குவம் வந்து மறுபடியும் டைட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறம் எப்படி இலகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அல்வா முதல்ல நல்லா டைட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப இலகி போயிடுச்சு பாருங்கள். இது மறுபடியும் சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம மறுபடியும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த அல்வா வந்து சால்ட் பிஸ்கெட்டு, க்ரீம் பிஸ்கெட்லலாம் செய்ய முடியாது. செஞ்சிங்கன்னா அது வேறு ஃப்ளேவர், வேறு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. நீங்கள் மில்க் பிஸ்கெட்டு இல்லை மேரிகோல்டு பிஸ்கெட்டில் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் போல் நெய் ஊற்றி இன்னும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். கிளறிட்டே இருந்திங்கன்னா நல்லா திரண்டு வரும். இன்னும் நம்மளுக்கு 3 நிமிஷத்தில் அல்வா வந்து ரெடி ஆகிடும். நம்ம கிளறிட்டே இருக்கலாம். நெய் வந்து திரண்டு வரும் பாருங்கள். இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. நெய் வந்து ஓரத்தில் பாருங்கள் நல்லா திரண்டு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாத அல்வா வந்து திரண்டு இது மாதிரி வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம சுருண்டு கிளறி விடலாம். பாருங்கள், நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி சுருண்டு வரணும். இது மாதிரி சுருண்டு வந்துச்சுன்னா அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
அல்வா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வீட்டிலேயே பசங்களுக்கு ஹெல்த்தியான பிஸ்கெட் பால் வச்சு அல்வா செஞ்சு கொடுங்க. நெய் நீங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டிங்கன்னா இதுக்கு பதில் வாசனை இல்லாத எண்ணெயை கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே சுவையான சுட சுட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நெய் தடவி தட்டில் வச்சு பீஸாவும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான பிஸ்கெட் அல்வா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.